ஹாய் குட்டீஸ். ஒரு நாள் நம்ம தென்னாலிராமன் ஆத்தங்கரை பக்கம் போயிட்டுருக்கார். ஆறு ரிவர் அந்த சைடு நடந்து போயிட்டுருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா ராஜகுரு, அந்த நாட்டோட ராஜகுரு இருக்கார்ல, ராஜகுருக்கும் தென்னாலிராமனுக்கும் எப்பயுமே பிடிக்காது, ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பயுமே பிடிக்காது. இந்த ராஜகுரு என்ன பண்ணுறாரு, லேடிஸ் குளிக்கிற அந்த சைடு ரிவரில் முந்தி காலத்தில் பார்த்திங்கன்னா ஆற்றுல தான் குளிப்பாங்க, ஆற்றுல தான் குளிப்பாங்க, துணி துவைப்பாங்க, எல்லா வேலையும் ஆற்றுல தான் நடக்கும். ஆறு ரிவரில் கிணறு கூட ரொம்ப ரேராக தான் இருக்கும். அது மாதிரி வயலில் அந்த இடத்துல தான் பெரிய பெரிய கிணறு போட்டிருப்பாங்க, கிணறு இருக்கும். சில வீடுகளில் தான் கிணறு இருக்கும். எல்லாருமே மக்கள் எல்லாருமே ஆற்றுல தான் போய் குளிப்பாங்க, ரிவரில் தான் போய் குளிப்பாங்க, துவைப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு லேடிஸு, ஒரு பக்கம் ஜென்ஸ் அப்படின்னு பிரிச்சுருப்பாங்க. இந்த ராஜகுரு என்ன பண்ணுறாரு, லேடிஸ் சைடில் போய் குளிச்சிட்ருக்கிறாரு. பார்த்த உடனே நம்ம தென்னாலிராமனுக்கு கோவம் வந்துருச்சு. அடடா, நம்ம இப்போ லேடிஸ் ஏதாவது குளிக்க வந்தாங்கன்னா கஷ்டம் தானே, அவங்க குளிக்காமல் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த ராஜகுரு என்ன இங்கே வந்து குளிச்சிட்ருக்கிறாரு, இவருக்கு சரியான ஒரு லெசன் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அவரோட ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறாரு. ஆத்தங்கரையில் வச்சுட்டு தானே, கரையில் வச்சுட்டு தானே போய் குளிச்சிட்ருப்பாரு, ட்ரெஸ் எல்லாம் இருக்கிறாரு. இன்னும் ராஜகுரு என்ன பண்ணுற, தெனாலிராமா என் ட்ரெஸ்ஸை கொடுன்றார். வேகமாக வராரு, இடுப்புக்கு கீழே தான் மேலே வர முடியாதுல்ல, ஐயோ ஐயோன்னு கத்துறாரு. தெனாலிராமன் சொல்கிறாரு, இது கண்டிப்பாக லேடிஸ்லாம் கல்யாணாகாத லேடிஸ்லேருந்து எல்லோரும் இங்கே குளிக்க வருவாங்க, நீ இங்கே குளிச்சுட்ருக்கீல்ல அப்படின்றாரு. இல்லை நான் இனிமேல் இங்கெல்லாம் வரமாட்டேன், என்னை மன்னிச்சிரு தெனாலிராமா அப்படின்றாரு. அதெல்லாம் முடியாது, நீ இதுக்குடைய தண்டனை நான் உன் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போகிறேன், இதுக்குரிய பனிஷ்மெண்ட் உனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு தெனாலிராமன் ட்ரெஸ் எடுத்துகிட்டு பார்க்குறாரு. உடனே குரு இல்லை நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் தெனாலிராமா அப்படின்னோடனே தெனாலிராமனுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. சரி, சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கணுன்னு அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னை ஷோல்டரில் தூக்கி உட்கார வச்சுட்டு நம்ம ராஜ வீதியில் என்னை தூக்கிட்டு போன்றார். ராஜ வீதினா அங்கே தான் அரண்மனைகள், பெரிய பெரிய மாளிகைலாம் இருக்கும், அந்த வீதியில் என்னை தோளில் வச்சு தூக்கிட்டு போங்க அப்படின்றார். சரி, நீ சொன்ன மாதிரி நான் செய்கிறேன்ட்டு தெனாலிராமனை ஷோல்டரில் உட்கார வச்சுட்டு அந்த ராஜ வீதியில் நடந்து போகிறார். அங்கே இருக்க அரண்மனையில் மேலே மாடத்துலேருந்து, மாடம்னா பால்கனின்னு வச்சுக்கோங்க, மாடத்துலேருந்து ராஜா பார்க்குறாரு தூரத்தில். என்னடா, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை தூக்கிட்டு வர்றதா நம்ம நாட்டில், இந்த மாதிரி சேட்டையில் யார் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு காவலாளியெல்லாம் கூப்பிட்றாரு, போர் வீரர்களை கூப்பிட்றாரு. வாங்க அங்கே பாருங்கள், யாரோ ஒருத்தர் தோளில் உட்காந்துட்டு வர்றான், அவனை நல்லா அடித்து இழுத்துட்டு வாங்க அரண்மனைக்கு அப்படின்றாரு. உடனே காவலாளிகள் ஓடுறாங்க, போர் வீரர்கள் ஓடுறாங்க. இதை தெனாலிராமன் மேலே உட்காந்துட்டு இருந்தவர் ஜட்ஜ் பண்ணிட்டார், புரிஞ்சுக்கிட்டார். ஓகே, சம்திங் ராங் அப்படின்னு புரிஞ்சுட்டு டபார்னு கீழே குதிச்சிட்டார். ஐயோ குருவே, ராஜகுருவே, என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் உங்களை என்னை தூக்கிட்டு வர சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படி சாரி அப்படின்னு கேட்குறாரு. உடனே குருக்கு மறுபடியும் ஒரு கெத்து வந்துருச்சு, அவருக்கு எப்பயுமே ஒரு திமிர்த்தனம் இருக்கும். ஓ அப்படியா, இல்லை நீங்கள் ஏன் ஷோல்டரில் உட்காந்துக்கங்க, நான் உங்களை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னே. உடனே தெனாலிராமன் தோளில் ராஜகுரு உட்காந்துட்டார். உட்காந்துட்டு முகத்தை ப்ரௌடாக வச்சுட்டு வர்றாரு. வேகமாக போர் வீரர்கள் என்ன பண்ணுறாங்க, மேலே உட்காந்துருக்க ராஜகுருவை அடின்னு அடித்து அரண்மனைக்கு இழுத்துட்டு வராங்க. ராஜாட்ட குழந்தை நிப்பாட்டோன்னு, ராஜா என்ன ஆச்சு, ராஜகுரு என்ன ஆச்சு அப்படின்னு. ஐயோ ராஜாவே, இந்த தெனாலிராமன் ரொம்ப மோசமானவே, என்னை ஏமாத்திட்டான், என்னன்னா ஐயோ எனக்கு மயக்கம் வருதே, உடம்பு சரியில்லைன்னு சொன்னான், அதனால பாவன்னு அவனை தோளில் தூக்கிட்டு வந்தேன். ஆனால் இங்கே அரண்மனை பக்கத்தில் வரவுமே ஏமாற்றி என்னைய தோளில் உட்கார வச்சுக்கிட்டான், நான் ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு உண்மை பொய் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சொல்கிறார். ராஜாவுக்கு உள்ளுக்குள்ளே சிரிப்பு வருது. ஏன்னா தெனாலிராமன் பற்றி தான் தெரியுமே, அவர் எது செஞ்சாலுமே அதில் ஒரு காரியம் இருக்கும். தெனாலிராமன் செஞ்சதுக்கு சிரிப்பு வந்தாலும் ராஜாவுக்கு மனசுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர் ராஜகுருவில், அந்த அரசவையில் அவர் தான் ஹெட்டு ராஜகுரு, அவரை போய் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்ட்டு ராஜாவுக்கு வருத்தமாகவும் இருக்குது. ஆனால்
ராஜகுரு பண்ணது சேட்டை தானே, அதுக்குரிய பனிஷ்மெண்ட்டு தெனாலிராமன் கொடுத்தாரு. அப்படி தானே? அதனால் நம்ம மேக்ஸிமம் தப்பு பண்ணாமல் இருக்கணும், யாருக்கும் கஷ்டம் கொடுக்காமல் இருக்கணும், நம்ம கரெக்டாக இருக்கணும். எப்பயுமே நம்ம செய்கிற செயலாக இருக்கட்டும், பேசுகிற பேச்சாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், கரெக்டாகவும் இருக்கணும். சரியா? ஆச்சு. உங்களுக்கு நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோடு வரேன்.